வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாருங்கள், சூப்பரான நல்ல மொறு மொறுன்னு நல்ல சூப்பர் ஸ்நாக்ஸு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஒருக்கா செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம கம்மி விலையில் நம்ம வீட்டிலே நல்லா செஞ்சிடலாம் ஈஸியாக. இதுக்கு நான் ஸ்வீட்கான சுத்தம் செஞ்சு நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி வேக வைக்க போகிறேன். இது ஒரு 4-5 பேர் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு உள்ள கார்னு தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இதில் ஸ்வீட் கார்னில் செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம நாட்டு சோளத்தில் செஞ்சாலும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்கும். நாட்டு சோளத்தில் செஞ்சிங்கன்னா கொஞ்சோண்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அவிக்கும் போதே கொஞ்சோண்டு உப்பும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் கார்னில் செய்கிறதா இருந்தால் சர்க்கரை சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், இது வெந்து வந்துருச்சு. கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி 2 கொதி வந்தால் போதும், வெந்துடும். அவ்வளோதான். இதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் நல்லா நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இதை 2 விதமாக செஞ்சுருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இஷ்டமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை 2 விதமாகவும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஸ்நாக்ஸாகவும் இது பசங்களுக்கு நீங்கள் டிஃபன்லேயும் கொடுத்து விடலாம். ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்கூலை விட்டு வர பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா மொறு மொறுன்னு நல்லா இப்போ குளிர் நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சுத்தமாக தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு லைட்டாக மறுபடியும் நம்ம தண்ணியை வடிச்சிருப்போம். அதனால உப்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சில்லி பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துட்டு மைதாவும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் சேர்க்கவும் வேண்டாம். அதில் இருக்கிற அந்த ஈரப்பதமே போதும். நல்லா அதில் கூட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் உப்பெல்லாம் நீங்கள் எவ்வளோ உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. காரம் நிறையா சாப்பிட்றீங்கன்னா நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பும் அதுக்கு ஏற்றாப்புல டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கோட்டிங் ஆகணும். பாருங்கள், எப்படி தண்ணி இல்லாமல் சூப்பராக கோட்டிங்காக இருக்குது. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பேனில் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெயில் நிறையா நீங்கள் வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா தூவலாக அப்படி நல்லா தூவி விடுங்க. சுற்றி வர தூவி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விட்டு நீங்கள் வறுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் கரண்டி போடணும். அதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு கிண்டிடாதீங்க. இந்த மாதிரி 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் லைட்டாக அந்த மாதிரி திருப்பி விடுங்க. இது நல்லா சுற்றி வர பொரிஞ்சு நல்லா முறுமுறுன்னு வந்துடும். பாருங்கள், அந்த நம்ம மாவெல்லாம் போட்டாலும் அதெல்லாம் நல்லா கிரிப்ஸியாக உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். நல்லா முறுமுறுன்னு சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக நல்லா பொரிஞ்சு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி பொரித்து நல்லா எடுத்துக்கலாம். இதை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். இதில் இது கூட நீங்கள் கொஞ்சம் மசாலா சேர்த்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக அழகுபடுத்தி சாப்பிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக மொறுன்னு வந்துருச்சு. பாருங்கள், நான் காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வந்துருச்சு. இதை நீங்கள் இப்படி டைரெக்டாகவும் சாப்பிட்லாம். எண்ணெயெல்லாம் சுத்தமாக குடிக்காது. இல்லாட்டி பாருங்கள், இப்போ லைட்டாக மேலால் கொஞ்சோண்டு நான் சாட் மசாலாவும் பிளாக் சால்ட்டும் தூவி விட்றேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம், இல்லை சும்மாவும் சாப்பிட்லாம். இதை இன்னொரு விதமாகவும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் இதே வீடியோவில். நீங்கள் அதையும் பார்த்து அந்த மாதிரியும் செய்யுங்க. சாட் மசாலா, பிளாக் சால்ட்டு, கொஞ்சோண்டு மேலால் கொத்தமல்லி அழகாக அது டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி தூவி இது ஒரு டைப்பாக நீங்கள் சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. நல்ல மொறுன்னு நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினீங்கன்னா இந்த அளவுக்கு வாங்கினாலே எவ்வளோ காசு வரும் உங்களுக்கே தெரியும். இதை நம்ம சும்மா ஒரு மக்காச்சோளத்துலேயே செஞ்சிடலாம். இந்த அளவுக்கு நல்ல பிள்ளைங்க மனசார சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம இன்னொரு ரெசிபி செய்யலாம். அதுக்கு நான் மறுபடியும் ஒரு பேனில் கொஞ்சோண்டு பட்டர் சேர்த்துருக்கேன். பட்டர் சேர்த்து இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான இஷ்டமானது நீங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன காய்கறி கொடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கிட்டு அந்த வெண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெங்காயம் சேர்த்துருக்கிறேன், முட்டைக்கோசு, கேரட்டு, இது 3மே நல்லா பொடியாக நறுக்கி இந்த பட்டரில் நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. அதில் நம்ம இப்போ கொஞ்சோண்டு பெப்பர் தூள் தூவி விட்டுக்கலாம். எண்ணெய் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா போதும். பட்டர் மட்டும் சேர்த்து இந்த மாதிரி பண்ணுங்கள். பட்டரில் கொஞ்சோண்டு உப்பு இருக்கும், அதனால்
உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்ல பெப்பரை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள இது வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதில் இருக்க தண்ணியில் நல்லா வதங்கி வந்துடும். இது ரொம்பவும் வேகணும்னு அவசியமும் கிடையாது. நான் சும்மா ஒரு பிஞ்சு பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அது ஒரு விதமான ஃப்ளேவரில் இருக்கும், நல்லா இருக்கும். இதை நல்லா இப்போ நல்லா 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த கார்னை இது கூட சேர்த்து மறுபடியும் ஒரு கிளறி எடுத்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் சிம்மில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஈஸி தாங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுவும் நம்மளுக்கு ஈஸியாகவும் வீட்டில் ஹெல்த்தியாகவும் செஞ்ச மாதிரி ஒரு திருப்தியும் இருக்கும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சின்னதாக நறுக்கி அதையும் இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்க இது கூட சேர்த்து அப்படியே சாப்பிட்ருவாங்க. 2 விதமாக நல்லா வித்தியாசமாக நம்ம செய்யலாம். இப்போ நான் மறுபடியும் கொஞ்சோண்டு சாட் மசாலா மேலால் தூவி விட்டுட்டு கேஸை பந்த் பண்ணிடுங்க. பந்த் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங் பண்ணி நீங்கள் சுட சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். குளிருக்கும் சரி மழைக்கும் சரி ரொம்ப சூப்பர் ஸ்நாக்ஸு. நீங்கள் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. எண்ணெய் அவ்வளோவா உறிஞ்சாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ரெசிபி இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.